பேர் நந்தினி. நான் மூணார்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்துட்டு 10th படிக்கும் போதிலேருந்து எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது. +1 வந்துட்டு பாதி குவார்ட்டர்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அலர்ஜி வந்து நான் ரொம்ப சிவியராக இருந்தேன். எக்ஸாம்ஸ் எதுவுமே அட்டன் பண்ண முடியாமல் போடி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அங்கே எதுவுமே சரியாகலை. அப்போது நான் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணி +2 வரைக்கும் வந்தேன். +2 பாதி குவார்ட்டர்ல எக்ஸாமில் நான் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6 or 7 ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்பேன். கோயம்புத்தூர், மூணார், தேனி, போடி சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருந்தேன். அங்கே டாக்டர்ஸ் சொன்ன விதம் வந்துட்டு ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபுட்டில் அப்புறம் ட்ரஸ்ட் அலர்ஜி எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன் வீட்டில். ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. சாப்பாடு, நான்வெஜ், வெஜிடேரியன் எதுவுமே ஒத்துக்காது. பருப்பு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அப்போது நான் இருக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு வீட்டில் இருக்கவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லி சண்டை போனேன். அப்புறமா இங்கே உடன்படிக்கை எடுக்க சொல்லி ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போது நான் 7ஆம் தேதி 4வது மாதம் இந்த வருஷத்தில் வந்தேங்க. வந்து ஒரு 2 நாள் இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் தான் ப்ரேயர் பண்ணியிருப்பேன். காலையில் 4 மணி to 5 மணி ப்ரேயர் பண்ணுவேன். அது பின்ன 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி ப்ரேயர் பண்ணி எனக்கு ஒரு வாரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த அலர்ஜி வரவும் இல்லை, இது வரைக்கும் நான் வந்து பார்க்கவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஜிஹெச்சில் வந்துட்டு பிளட்டெல்லாம் ஏற்றினேன் இதுக்காக வேண்டி. அப்போது எனக்கு வந்துட்டு இது சரியாகலை. இங்கே ஜபாஸ்ரீ சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போனார். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இது ஃபுல்லாக இங்கே வந்து இந்த மாதிரி உடன்படிக்கை எடுத்தால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வரப்போ நம்பிக்கையே இல்லாமல் தான் இங்கே வந்தேன். ஆனால் வந்து ஒரு வாரத்தில் எனக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. அப்போது நான் மாதாம்மாவுக்கு கொடான நன்றி சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் இதுதான் முதல் சாட்சி. நான் இப்போ வந்திருக்கிறது 2வது தடவையாக உடன்படிக்கை எடுத்திருக்கேன் இங்கே. எனக்கு வந்துட்டு இது சரி பண்ணி കൊടുത്തதுக்கு മാതാമ്മക്ക് കൊടാനക്കൊടി നന്ദി. നന്ദിനി പറഞ്ഞത് അലർജി എന്നൊരു അസുഖം മാറിയതിനെ കുറിച്ചാണ്. നന്ദിനി ദിവസവും കഴിച്ചുകൊണ്ടിരുന്നത് 3 നേരവും പരിപ്പും ചോറും, രാവിലെയും ഉച്ചയ്ക്കും രാത്രിയും. വേറെ ഭക്ഷണമില്ല. നോൺ വെജായിട്ടുള്ള ഇറച്ചി ഒന്നും കഴിക്കാൻ പറ്റില്ല. അതുമാത്രമല്ല, പച്ചക്കറികളാണെങ്കിലും വേറെ ഒരു പച്ചക്കറിയും കഴിക്കാൻ പറ്റില്ല. പരിപ്പ് മാത്രമേ കഴിക്കാൻ പറ്റുള്ളായിരുന്നുള്ളൂ. വേറെ ഏതെങ്കിലും ഒരു ഭക്ഷണം കഴിച്ചു പോയാൽ ശരീരം മുഴുവൻ തടിക്കും. മുഖം മുതൽ കാല് വരെ തടിക്കും. മരുന്നുകൾ എടുത്താലും കുറച്ച് കഴിഞ്ഞാൽ പിന്നെയും ഇതേപോലെയൊക്കെ തരും. അങ്ങനെ 6-7 ഹോസ്പിറ്റലിൽ ഇവർ മാറി കാണിച്ചു. ഈ ഒരു അസുഖം കൊണ്ട് തന്നെ +2 പഠനം നിർത്തേണ്ടതായിട്ട് വന്നു. ഫ്രൂട്ട്സ് ആണെങ്കിലും 3 ഫ്രൂട്ട്സാണ് കഴിക്കുന്നത്. ആപ്പിൾ, ഓറഞ്ച്, മുന്തിരി. അതല്ലാതെ വേറെ ഫ്രൂട്ട്സും കഴിക്കാൻ പറ്റില്ല. ഇങ്ങനത്തെ ഒരു അവസ്ഥയിലൂടെ കടന്നു പോകുന്ന സമയത്ത് മറ്റുള്ള ആളുകൾ കൃപാസനത്തെക്കുറിച്ച്, പരിശുദ്ധ അമ്മയെക്കുറിച്ച് പറഞ്ഞു കഴിഞ്ഞപ്പോൾ ഇങ്ങോട്ട് വന്നു. ആദ്യമൊന്നും പൂർണ്ണമായ വിശ്വാസമില്ല. ഈ അസുഖം മാറുമെന്നുള്ളതും ഇവർക്ക് വിശ്വാസമുള്ളതല്ല. പക്ഷേ ഇവിടെ വന്നാൽ മാറുമെന്ന് മറ്റുള്ളവർ പറഞ്ഞതുകൊണ്ട് നന്ദിനി ഇവിടെ വന്നു. ഇവരുടെ അനുഭവം എന്ന് പറയുന്നത് ഇവിടെ വന്നതിൽ പിന്നെ ഈ ഒരു അസുഖം ഉണ്ടായിട്ടില്ല എന്നുള്ളതാണ്. അതിനുശേഷം അവർക്ക് പാസ്സാകുവാനായിട്ടും ഇപ്പോൾ ലാബ് ടെക്നീഷ്യനായിട്ട് ജോലി ചെയ്യാനും എല്ലാം ദൈവം കൃപ കൊടുത്തിരിക്കുകയാണ്. വലിയൊരു അനുഗ്രഹമാണ് പരിശുദ്ധ അമ്മ വഴി ഈ കുടുംബത്തിന് ലഭിച്ചിരിക്കുന്നത്. ലൂക്ക 18:27 മനുഷ്യർക്ക് അസാധ്യമായത് ദൈവത്തിന് സാധ്യമാണ്. പരിശുദ്ധ അമ്മയിലൂടെ ദൈവം നൽകിയ അനുഗ്രഹങ്ങൾക്ക് കൈയടിച്ച് നമുക്ക് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തോത്രം, യേശുവേ ആരാധന. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.